வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தேர்தல் நடத்தை விதிமுறை எதிரொலி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கார்கள் ஒப்படைப்பு. ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுவார். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஆன்லைனிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், கட்டாயம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பிரிண்ட் அவுட் ஒப்படைக்கவும் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு ஆன்லைனில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் பிரிண்ட் அவுட் கட்டாயம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் 17 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆன்லைனில் தாக்கல் செய்தாலும் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தற்பொழுது 9.49 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதில் 4.45 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 5.3 லட்சம் பெண் வாக்காளர்கள், 140 மூன்றாம் பாலினத்தவர்கள் மற்றும் 1665 வெளிநாட்டு வாக்காளர்கள் உள்ளனர் என்றார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சுமார் 1200 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 30 பெண்களால் நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு பணியில் உள்ள இளைஞர்கள் நிர்வகிக்கும் 5 வாக்குச்சாவடிகளும், மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கும் 3 வாக்குச்சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது வரை 321 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிக்காக 6 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஏற்கனவே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான புகார்கள் இருந்தால் 1950 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும், சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை தடுக்க சிறப்பு சமூக வலைதள கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தேர்தல் நாளான ஏப்ரல் 9 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். அந்த டேட்ஸ் தான் திரும்ப ஒரு முறை ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் த லோக்கல் மீடியா பர்பஸ் கெசட் நோட்டிஃபிகேஷன் நாளை மண்டே 16 மார்ச் 2024 லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் நாமினேஷன் 23 மார்ச் 2026. ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸ் 24 மார்ச் 2026. லாஸ்ட் டேட் ஃபார் வித்ட்ரால் ஆஃப் கேண்டிடேச்சர் 26 March 2026. Date of poll April 9th Thursday. Counting of votes 4th May 2026 Monday. Election process will be completed. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கோரிமேடு எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் நடத்திய வாகன சோதனையில் கார்களில் பொருத்தப்பட்டிருந்த அரசியல் கட்சி கொடிகளை அகற்றுமாறு வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதையடுத்து புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு எல்லைப் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது கார்களில் பொருத்தப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுமாறு துணை ராணுவத்தினர் வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தங்களது கார்களில் இருந்த கட்சி கொடிகளை அகற்றிவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க கார்கள் சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன.
இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வ கார்கள் மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளின்படி அரசாங்க வசதிகளை தேர்தல் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதால் அவர்கள் பயன்படுத்தி வந்த வாகனங்களை சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் தேர்தல் காலத்தில் அரசு வசதிகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் இருக்க தேர்தல் ஆணையம் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசாங்க வாகனங்கள், அலுவலக வசதிகள் உள்ளிட்டவை முறையாக அரசிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கியுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் 17 இடங்களில் வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றன. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் வரும் 24ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகின்றன. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 26ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் பணிகளில் 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணிக்காக 5410 காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை அறிவிக்காத நிலையில் இன்னும் 2 நாட்களில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வேட்பாளராக போட்டியிடுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் பேரன் பெயர் சூட்டு விழா மற்றும் பேத்தியின் பிறந்தநாள் விழா ஏனாமில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள்கள் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் எனவும் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுவார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிடுகிறது என்று அறிவிப்பு மட்டும் வெளியான நிலையில் முதல் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவ் பெயரை கட்சியின் நிறுவனரான முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளியில் டேலண்ட் எக்ஸ்போ 2026 கோலாகலமாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான டேலண்ட் எக்ஸ்போ 2026 மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் புதுவை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சென்ட் ஜோசப் பள்ளி நிறுவனர் ராமு, பிரார்த்தனா குழும நிறுவனர் மனு, ரெயின்போ தொலைக்காட்சி நிறுவனர் அனிமல் நேரு, எல்ஜேகே கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ், பிரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி கிளப்பை சேர்ந்த சாதிக், பிரெண்ட்ஸ் சிட்டி முன்னாள் தலைவர் சண்முகம், திட்ட தலைவர் ஜெயக்குமாரன், திட்ட துணைத் தலைவர் செந்தில், சண்முகம், ட்ரைஸ்டார் ஃபார்முலேஷன் திட்ட இயக்குனர் ஆசை தம்பி, தவளக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன், 17 வருட பிரெஞ்சு விமானப்படை அதிகாரி, கராத்தே மாஸ்டர் மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர் பாரிஸ், பிரான்ஸ் அன்புக்கரசி, பரமசிவம் ஆகியோர் பார்வையிட்டு மாணவ மாணவிகளை பாராட்டினர். மேலும் சிப் அபாகஸ், பாக்லின் அபாகஸ், வெற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஜூனியர்ஸ், சென்ஸ்போர்ட், சென்ட் ஜோசப் வித்யா பவன், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளில் உள்ள முதல்வர், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த திறனாய்வு திருவிழாவில் மாணவர்கள் உருவாக்கிய 70க்கும் மேற்பட்ட வேலை செய்யும் அறிவியல் மாதிரிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன.
குறிப்பாக அன்றாட வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் வடிவமைத்த புதுமையான கண்டுபிடிப்புகள் பாராட்டை பெற்றன. மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல், கதை சொல்லுதல், சிறுவர்களின் தமிழ் உச்சரிப்பும், பொம்மலாட்டத்துடன் கூடிய கதை சொல்லும் முறையும் நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. வண்ணமயமான எண்ணெய் ஓவியங்களும் மின்னல் வேக அபக்கஸ் கணக்குகளும் மாணவர்களின் மன ஒருமுகப்பாட்டை பறைசாற்றின. போட்டிகளுடன் நின்று விடாமல் குழந்தைகளுக்கு இலவச அறிவுத்திறன் பரிசோதனை மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பெற்றோர்களுக்கு கையெழுத்து ரகசியங்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசை அடுத்த மாதம் சுமார் 30,000 ரூபாய் மதிப்புள்ள தனி திறனறி சோதனையை இலவசமாக நடத்தி தர உள்ளனர். மேலும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி நிர்வாகம் கூறுகையில், திறமைகள் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒளிந்துள்ளன. அவற்றை அடையாளம் கண்டு சரியான மேடை அமைத்துக் கொடுப்பதே எங்களின் நோக்கம் என தெரிவித்தனர். இந்த டேலண்ட் எக்ஸ்போ மாணவர்களிடையே தன்னம்பிக்கையையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரியா கல்வி குழும மேலாண் இயக்குநர் டாக்டர் அரவிந்தனின் வழிகாட்டுதலின்படியும் பள்ளி முதல்வர் கார்த்திகா ஊக்குவிப்பினாலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதம் முதல் தேதியில் நடைபெற்ற சிறப்பு ஐயப்பன் பூஜை மற்றும் வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் மாதம் முதல் தேதியன்று சிறப்பு ஐயப்பன் பூஜை மற்றும் வழிபாடு மாதாந்திர வழிபாடுகளின் ஒரு பகுதியாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் ஐயப்பன் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அன்னதானம் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கும் காலங்களில் சிறப்பாக நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக பங்குனி மாதம் முதல் தேதி அன்று வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக எழுந்தருள் இருக்கும் ஐயப்பன் சுவாமிக்கு கிரி குருக்கள் குடும்பத்தினர் மற்றும் தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் ஐயப்பன் பூஜை நடைபெற்றது. இதில் ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. டேபிள் டென்னிஸ் சாதனை படைத்த மூலகுளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை புரிந்து மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்து வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் தரவரிசை போட்டிகளில் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் முதலிடத்தை பிடித்து அசத்தினார். குஜராத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் புதுச்சேரி சார்பாக பங்கேற்று தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மாணவரின் இந்த தொடர் சாதனைகளை பாராட்டும் விதமாக பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கல் ராஜ் மாணவரை நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தார். இந்த நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோர், மாணவரின் தனித்திறன் ஆலோசகர் மோகன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் சர்குருநாத் ஆகியோர் உடனிருந்து மாணவரை வாழ்த்தினர். மாணவர் சித்தார்த் சிவ்குமார் வரும் காலங்களில் இன்னும் பல தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை வெல்ல வேண்டும் என பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பாகூரில் 7.3 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த சுகாதார நிலையம் இட நெருக்கடியிலும் அவசர ஊர்திகள் சென்று வருவதில் சிரமம் இருந்து வந்தது. இதனால் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வலியுறுத்தி பேசினார். இதையடுத்து பாகூர் பேருந்து நிலைய வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இடம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு 7.3 கோடி ரூபாய் செலவில் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிதாக 2400 சதுர மீட்டர் பரப்பளவில் 7 படுக்கை வசதி கொண்ட புதிய கட்டிடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் பாகூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சேவைகள் கிடைக்கும்.
தொடர்ந்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் உச்சிமேடு கிராமத்தில் பாகூர் கோவில் பஞ்சாயத்து சார்பில் 22.50 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி கட்டிடம், பரிக்கல்பட்டு ரோஜா நகர் பகுதிக்கு 3.87 லட்சம் ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணி, குருவிநத்தம் சிவசக்தி நகருக்கு 3.31 லட்சம் ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணி, பாகூர் தர்கா வீதிக்கு 3.96 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, பாகூர்பேட்டில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு 23.15 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சமையல் கூடம் மற்றும் கட்டிடம் புதுப்பித்தல் பணி, பாகூர்பேட்டில் விளையாட்டு திடலை 16.20 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்துதல் பணிகளுக்கான பூமி பூஜை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், பாகூர் சட்டமன்ற தொகுதியில் பல கோடி ரூபாயில் என்னால் முடிந்தவரை அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்துள்ளேன். மேலும் பணிகளை செய்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார். இதனை கேட்ட பொதுமக்கள், எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் சட்டமன்ற உறுப்பினர் என்று அனைவரும் பொன்னாடைகளை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மத்திய பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து மத சார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் மரக்காணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட தமிழ்நாட்டிற்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. இதனால் ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டிக்கும் வகையில் பாடை கட்டி சிலிண்டர் உருளைகளை வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதற்கு துணை போகும் கூட்டணி கட்சிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய பாஜக அரசையும் தமிழக அதிமுகவையும் கண்டித்து மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையாலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் ஏற்பட்டுள்ள சமையல் கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்தும் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவனூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் என்டிஏ அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாட்டில் திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட மதலப்பட்டு ஊராட்சி ரெட்டிச்சாவடி பேருந்து நிறுத்தத்தில் கடலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனஞ்செழியன், கடலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயசுந்தரம், கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி இவர்களின் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் விக்ரமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசையும் அதற்கு துணை போகும் அடிமை அதிமுக கூட்டணியையும் கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் வடக்கு, கடலூர் தெற்கு மற்றும் கடலூர் மத்திய ஒன்றிய கழகங்களின் கழக இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி, இலக்கிய அணி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, மீனவர் அணி, நெசவாளர் அணி, பொறியாளர் அணி, மருத்துவர் அணி, வர்த்தகர் அணி, ஆதி திராவிடர் நலக்குழு அணி, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு, தகவல் தொழில்நுட்ப அணி, சுற்றுச்சூழல் அணி, அயலக அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், வாக்குச்சாவடி நிலைக்குழு முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், தோழர்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள், ஸ்டாலினின் மகளிர் படையை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என
500க்கும் மேற்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடத்தை விதிமுறை எதிரொலி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கார்கள் ஒப்படைப்பு. ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுவார், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஆன்லைனிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், கட்டாயம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பிரிண்ட் அவுட் ஒப்படைக்கவும் அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.